ஒரு சாதாரண கிராம பையன். குடும்பத்தில் ஏழ்மை, சமூகத்தில் நிந்தனை, பள்ளியில் தோல்விகள், இவை அனைத்தையும் தாண்டி தனது கனவுகளை நனவாக்கிய ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை ஒத்த கதையாக இருக்கும். இது தனது வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்துவிட்டு சோர்வுகள் மத்தியில் தன்னை மீட்டு கொண்டவன் பற்றியது. மழை என்றாலே மகிழ்ச்சி சிலருக்கு, ஆனால் சிலருக்கே அது வாழ்வோட போராட்டம். அந்த கைண்ட் ஆஃப் மழைக்குள்ளத்தான் விஜய் பிறந்தான். ஒரு சின்ன கிராமம், வீட்டு குடிசை, வேலை, தந்தை ஒரு விவசாயி, கைவசம் வந்தால்தான் சோறு, இல்லையெனில் ஊர் கடையில் நாளைக்கு தரேன்னு கடன் வாங்கி சாப்பிடுவார்கள். விஜய்க்கு அந்த வயசில் இந்த உலகம் ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் இருந்தது. நீ ஒரு நாள் பெரியவனாக போற. இது எங்கே இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த குரல் மட்டும் ஆழமாக உட்பட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. காலை நேரம், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள். விஜய் மட்டும் மழையில் சில்லறை இல்லாமல் நடந்து செல்கிறான். பள்ளிக்கு போகிறதா அது ஒரு சினிமா கதையை விட போராட்டம். காலையில் 4 மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகள் செய்து வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் கையில் புத்தகம் வரும். வேலையோட மிச்சமாக தான் படிப்பு. ஆனால் ஏதோ ஒரு பசுமையில் நம்பிக்கையோடு நிறைந்த கண்கள். அதுதான் விஜய். பள்ளிக்குள் செல்லும் விஜய் உடம்பில் நனைந்த ஆடைகள், காலில் செருப்பு இல்லாமல் நுழைகிறான். ஆசிரியர்கள் ஒரே பார்வை, ஏழை பையன். அசிங்கமாக பார்ப்பது பெரியவர்கள் மட்டுமில்லை, பள்ளி ஆசிரியர்களும் அவனை கீழ்த்தரமாக பார்த்தார்கள். இந்த பையன் படித்து என்ன பண்ண போறான்னு என்னும் மனப்பாங்கு. அவனும் எதுவும் கேட்க மாட்டான். ஒரு பக்கத்தில் மௌனமாக உட்காரும், ஆனால் உள்ளுக்குள் நெருப்பு. நண்பர்கள் இடையில் விஜய் தனிமையில். மற்றவர்கள் சமோசா வாங்கி சாப்பிட அவனோ நோட்டமாக பார்ப்பான். சில நண்பர்கள் திட்டுவார்கள், ஏழை பையன், சாப்பாட்டுக்கு காசே இல்லை. விஜய்க்கு வலிக்குமா? ரொம்ப வலிக்கும், ஆனால் எதுவும் காட்ட மாட்டான். அவன் தெரியாமல் பேசும் ஒரு வார்த்தை தான், ஒரு நாள் நான் பெரிய மேடையில் நிற்க போகிறேன். அவன் மனதுக்குள், நான் காசு இல்லாதவன் தான், ஆனால் கனவில்லாதவன் இல்லை. நான் ஒரு நாள் பேசுவேன், உலகமே கேட்கும் என்று நினைத்து கொண்டு நிலத்தின் வழியாக செல்லும்போது நிலத்தில் விழுந்து போய் எழும் சிறுவன். தோல்வியால் அழுகிறான், ஆனால் எழுந்து புத்தகம் எடுத்துக்கொள்கிறான். போதும் என நினைத்த தருணங்களில் அந்த உள்ளுணர்வு சத்தம், ஏன் முடிந்துவிட்டது நினைக்கிற? இன்னும் பயணம் காத்திருக்கு. மழை வந்தாலும், வீடு சோர்ந்தாலும், வயிற்றில் சோறு இல்லை என்றாலும் விஜய் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் கனவின் விதை. காலம் சில வருடங்களை தாண்டியது. விஜய் இப்பொழுது +2 மாணவன். முயற்சி மட்டும்தான் அவனுடைய செல்வம். படிக்க ஆசை, வீட்டில் கஷ்டம். என்னவோ பயனில்லாத பையன் மாதிரி என்பதுதான் பலரின் பார்வை. வறுமையுடன் அம்மா சமையல் செய்கிறாள், பக்கத்தில் விஜய் புத்தகம் வாசிக்கிறான். சாப்பாட்டுக்கும் போதாத நிலை. ஆனால் அம்மா மட்டும் பாசமாக சொல்வாள், நீ படித்து பெரியவனாகணும் மகனே, நானும் கூட ஏதாவது செஞ்சு பார்த்துக்கிறேன். விஜய்க்கு இது போதுமா? போதும். அந்த கொஞ்சம் நம்பிக்கை தான் அவன் உயிர். தேர்வு முடிவுகள். அவனுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லை. தேர்வில் தோல்வி அடைந்தான். பெரிய கனவுகள் கொண்டவன்தான், ஆனால் வாழ்க்கை சில நேரம் கரங்களை ஒட்டாது. விஜய் +2 தேர்வில் தோல்வியடைந்தான். ஊர் முழுக்க அது ஒரு புது செய்தி. விஜயின் சித்தப்பா கடுமையானவர். பொய் கனவுகள் ஓட சுத்தாதேடா, 2-3 வேலை பார்த்து வீட்டுக்கு காசு கொடு. விஜய் மெல்லிய குரலில், நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் கனவை விட்டுவிட மாட்டேன். விஜய் கட்டிடத்தில் கூலி பணி செய்கிறான். முதல் நாள் வேலை என்பதால் கையால் அனைத்தும் வலி ஏற்பட்டது. இருப்பினும் இரவில் ஒரு மின் விளக்கின் கீழ் படிக்கிறான். அவன் வாழ்க்கை 2ஆக பிரிந்தது. பகல் உடலை நசுக்கும் வேலை, இரவு மனதை மாற்றும் படிப்பு. விஜய் அவருடைய முதல் பேச்சை அவன் ஊரில் ஆரம்பித்தான். விஜய் தன்னுடைய முதல் பேச்சை முடித்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கி நடக்கிறான். முகத்தில் அமைதி, கண்களில் வெளிச்சம். அந்த மேடையை விட்டு போன பிறகு விஜயின் வாழ்க்கை பழைய வழியில்தான் நடந்தது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அவனை யாரும் இன்னும் மீற முடியவில்லை. அவனே அவனுடைய வாழ்க்கையின் ஸ்கிரிப்டர் ஆனான். விஜய் வேலை முடிந்த பிறகு இணையத்தில் இலவச ஆன்லைன் கோர்ஸ் பார்ப்பதும் இங்கிலீஷ் பேச முயற்சி செய்கிறான். அவன் தினமும் வேலை முடித்ததும் புத்தகம், ஆன்லைன் லேர்னிங், யூடியூப் ஸ்பீச் பார்த்து பழகினான்.
ஒரு நாள் நிஜமாகவே பேசணும்னு அவன் மிரர் முன்னாடி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். நான் தோற்றாலும் ஆனால் ஒத்துக்க மாட்டேன். முன்னாடி ஒரு சின்ன ஊராட்சி மேடை, இப்பொழுது ஒரு மாவட்ட அளவிலான நிகழ்ச்சி. அந்த மேடையில் நின்ற விஜய் 10,000 பேரின் முன்னால் பேசினான். மனதில் இருந்தது, இது என்னுடைய தருணம், நான் பேசப் போகிறேன். நான் விழுந்த இடம்தான் எனக்கு ஊக்கமாகிவிட்டது. நம்ம எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு. ஆனால் அந்த கதையை உலகம் கேட்கணும்னா நாம் அதுக்கு முன்னாடி நம்ம கதையை நம்பணும். மேடையில் அமர்ந்திருந்த மூத்த பேச்சாளர்களின் ஒருவர், இவனிடம் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸ்பீச் வைரலாகிறது. லோக்கல் மீடியா விஜயை பற்றி எழுதுகிறது. அவரை பற்றி ஒரு சிறிய டாக்குமெண்டரி தயாரிக்கப்படுகிறது. அந்த பேச்சு யூடியூப்பில் அப்லோட் ஆனது. ஒரு வாரத்தில் 5 லட்சம் பேர் பார்த்தார்கள். மக்கள் திடீரென்று விஜயை அறிவார்கள். ஒரு விழுந்து எழுந்த மனிதனை உலகம் ஏற்க ஆரம்பித்தது. பிளேனில் முதல் முறையாக புறப்பட்டு புதுநகரம் சென்ற விஜய். அவனை முதல் முறை ஒரு மாநாட்டிற்கு அழைத்தார்கள். ஃப்ளைட், ஹோட்டல், கான்ஃபரன்ஸ் இவையெல்லாம் அவன் கனவுல கூட நினைத்ததில்லை. ஆனால் இப்போ அவனே எல்லோருக்கும் ஊந்தும் சக்தி. நீங்கள் எங்கே இருந்து வரீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு மட்டும்தான் உலகம் கவனிக்கும். அவனுடைய வெற்றி அவனுக்கானது அல்ல. அவனுடைய அம்மா, அவன் உயிர், அவருக்காகத்தான் இந்த மொத்தம். விஜய் அந்த மேடையில் நின்றபோது விழுந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவன் முன்னால் வந்து நின்றது. ஆனால் இப்போ அவன் வெற்றி பேசுது. எனக்கு ஒரு வெற்றி இல்லை, ஒரு தாய்க்கு மகனாக இருக்க முடியும்னு சாதனை. விஜய் என்னும் ஒரு சாதாரணவன் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கொண்டு உலகத்தை வென்றான். மழையில் பிறந்த கனவு தள்ளப்பட்ட கனவுளாக மாறி அந்த விழுந்த இடத்திலிருந்து உலகமே அவனை பார்த்தது. இது உங்களுக்கான கதையும் ஆகலாம். விழுந்தால் பயப்படாதீங்க, எழுந்தாலே உலகம் கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.